நயன்தாரா மேல தான்டா தப்பு, தனுஷ் மேல தான்டா தப்பு. மைக் டைசன் காசு வாங்கிட்டாரு, டெக் பாஸ் ஏமாத்திட்டாரு, இருந்தாலும் ஏஆர் ரகுமான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? டைம் இஸ் ப்ரீஷியஸ், டோன்ட் வேஸ்ட் இட்னு சொல்லுவாங்க. பட் நம்மள நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா சோஷியல் மீடியா கொஞ்சம் டாக்ஸிக்கா போற மாதிரி இருக்குல்ல. பட் இன்ஃபேக்ட் அதை டாக்ஸிக்கா மாத்துறதே நம்ம தான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாசிட்டிவ் கண்டென்ட்டை விட நெகட்டிவ் கண்டென்ட் தான் அதிகமா விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைக்கிறது, அதை பத்தி பேசி ஸ்பேம் பண்றது, உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்றன்ற பேர்ல கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ போடுறது, அதுக்கு உங்களை ஒருத்தன் திட்டுறது, பதிலுக்கு நீங்க அவங்களை திட்டுறதுன்னு பிளா பிளா பிளான்னு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். இதுல சப்போர்ட்டர்ஸ் ஒரு சைடு, ஹேட்டர்ஸ் ஒரு சைடு, ரிப்ளை வீடியோ எப்படா வரும்னு வெயிட் பண்றவங்க இன்னொரு சைடு. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இதுல இருந்து நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. இதை விட்டுட்டு ஒருத்தவங்களை நம்ம ஹேட் பண்றதுனாலயோ, கமெண்ட் செக்ஷன்ல யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட சண்டை போடுறதுனாலயோ நம்ம லைஃப் எந்த விதத்திலயும் மாற போறது இல்ல. நம்ம லைஃப் மாறணும்னா நம்ம கொஞ்சம் மாறிதாங்க ஆகணும். சோஷியல் மீடியாவே வேண்டாம் நான் சொல்ல வரல, என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டும், பட் இந்த டாக்ஸிசிட்டி மட்டும் வேண்டாமே. என்ன சொல்றீங்க?